உயிரோடு எழுந்த உன்னதராம், சாவையே சாகடித்த மகத்துவமானவராம், சாத்தானின் தலை நித்தியத்திற்கும் நசிக்கப்பட்ட அற்புதராம், நமக்கு வாழ்வு கொடுக்க உயிரோடு இருக்கிற தேவாதி தேவனாம் கர்த்தர் இயேசுவின் நாமத்தில் அன்பானவர்களே, உங்களுக்கு எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். மத்தேயு 27ஆம் அதிகாரத்தில் 66வது வசனத்தை வாசித்து பாருங்கள். கிறிஸ்துவை பழிசாட்டி குற்றம் சொல்லி பொய் குற்றங்களெல்லாம் சேர்த்து ஆத்திரத்தினாலே கோபத்தினாலே இயேசு கிறிஸ்துவை பிலாத்துவை ஏவி ரோம இராணுவ வீரர்களுக்கு பணம் கொடுத்து இயேசு கிறிஸ்துவை கொடூரமான ஆக்கினைப்படுத்த செய்து அவரை சிலுவையிலே கொலை செய்து விட்ட அந்த சத்துருக்களும் துரோகிகளுமா இருந்த மத வெறியர்களுமான யூத மத தலைவர்களுடைய ஆசாரியர்கள் என்ன செய்தார்கள் என்றால், அவர்கள் பிலாத்து விடத்தில் போய் உத்தரவு வாங்கி கொண்டு வந்து ஆண்டவர் இயேசுவனுடைய கல்லறைக்கு சீல் வைத்தார்கள். உலக வரலாற்றில் ஒரு கல்லறைக்கு சீல் வைக்கப்பட்ட இடம் இதுதான். அதோடு மாத்திரமல்ல, அநேக காவலாளிகளை இரவும் பகலும் அந்த கல்லறையை பாதுகாக்கும்படி செய்தார்கள். நான் மரித்து 3வது நாள் உயிரோடு எழுந்து வருவேன் என்று ஆண்டவர் ஏற்கனவே சொல்லியிருந்ததுனால அந்த எதிரிகள் இதை நம்பினார்கள். ஆகவே கல்லறைக்கு சீல் வைத்து விட்டால் எப்படி இந்த நாசரேத்து இயேசு எழுந்து வருவார்? கல்லறைக்கு காவல் வைத்து விட்டார், எப்படி அந்த கல்லறைக்கல் திறக்கும், அவர் வெளியில் வர முடியும் என்றெல்லாம் மாம்சீகமாக நினைத்தார்கள். இன்றைக்கும் அப்படிதான். பிசாசு இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலை நம்பாதபடி பல பொய் மதங்களை இந்த உலகிலே பிசாசு எழுப்பினான். பல பொய்யர்களை பிசாசு உருவாக்கினான். எத்தனை கற்பனை கதைகள், எத்தனை கட்டுக்கதைகள், எத்தனை பாரம்பரிய கதைகள், எத்தனை பாதாள பேய்களுடைய கற்பனை உருவங்கள் எல்லாம் உயிருள்ள தேவனாம் ஆண்டவர் இயேசுவை அறிகிற அறிவை அடையாதபடிக்கு இந்த கற்பனை மதங்கள், பொய் மதங்கள், பாதாள பேய்கள் உண்டாக்கிய பொய்யான வழிபாடுகள் எல்லாம் இன்றைக்கு சமுதாயத்தில் எவ்வளவு பெருகி இருக்கிறது பாருங்கள். தெய்வத்தை நம்புகிறார்கள் ஜனங்கள், ஆனால் அந்த சத்தியமுள்ள தெய்வத்தை அவர்கள் இன்னும் நம்பாமல், இன்னும் தேடி கண்டுபிடிக்காமல் அவர்கள் அந்த பாரம்பரிய கற்பனைகளே நம்பிக்கொண்டு திரிகிறவர்களாக இருக்கிறார்கள். இவைகளுக்கு பின்னாலே பிசாசு ஒளிந்து கொண்டிருக்கிறான். இயேசுவின் கல்லறைக்கு காவல் வைத்தது போல, இயேசுவின் கல்லறை பாதுகாப்பதற்கு காவலாளிகளை வைத்தது போல. ஆமென் அன்பானவர்களே. ஆனால் சத்தியம் என்றைக்குமே ஜெயிக்கும். இதுதான் இந்த 2025 ஆண்டுகளாக இயேசு கிறிஸ்துவினுடைய நாமம் பிசாசின் ஆவிகளை அழிக்கிறது, பொய் மதங்களை நிர்மூலப்படுத்துகிறது, பாதாள பாரம்பரிய கட்டுக்கதைகளை நிர்மூலமாக்குறது. பொய்யான மத இருளிலே சிக்கிக்கொண்டு எண்ண முடியாத கோடிக்கணக்கான ஜனங்கள் இன்றைக்கும் ஆவிக்குரிய குருடர்களாகவே தெரிந்து அந்த சத்தியமுள்ள தேவனாம் உயிருள்ள தெய்வமாம் ஆண்டவர் இயேசுவை அறியாதபடிக்கு இந்த பாரம்பரிய கதைகளெல்லாம் கற்பனைகளெல்லாம் கேட்டு தங்கள் ஆத்துமாக்களை பாதாளத்துக்குள்ளே அவர்கள் கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள். என்ன பரிதாபம்! ஆனாலும் மத்தேயு 28ஆம் அதிகாரத்தில் இதோ 4வது வசனம் என்ன சொல்கிறது? வானத்திலிருந்து தேவதூதர்கள் இறங்கி வந்து அந்த கல்லை தள்ளிவிட்டார்கள். மின்னல் போல் அவர்கள் இருந்ததுனால அந்த இராணுவ வீரர்கள் எல்லோரும் மின்னலை கண்டு அதிர்ச்சி அடைந்து எல்லாரும் முகம் கொப்பரை கீழே விழுந்து விட்டார்கள். ஆமாம் நண்பர்களே, தேவனுக்கு இது லேசான காரியம். பிசாசினுடைய பொய் கதைகளையும் பாரம்பரிய கதைகளையும் செத்தவன்களுடைய கதைகளையும் பிசாசு லட்ச லட்சமா உலகத்தில் உருவாக்கி கொண்டிருக்கிற பொய் உருவங்களும் பொய் பாரம்பரிய பொய் கதைகளும் பொய்யான வழிபாடுகளும் சத்தியத்துக்கு முன்பு ஒரு நாளும் நிலைக்காது. எல்லாமே நிர்மூலமாய்விடும். ஒவ்வொரு தனி மனிதனை பிசாசு பிடியிலிருந்து விடுவிக்கும் போது இயேசுவின் நாமத்தினால அவன் இதுவரைக்கும் பின்பற்றிய பொய் மார்க்கங்கள், பொய் கதைகள், பாரம்பரிய கட்டுக்கதைகள் எல்லாம் ஒழித்து விடுகிறான். இப்படிதான் ஆண்டவர் ஒவ்வொருடைய அறிவு கண்களை திறந்து அவருடைய ஆத்மாவுக்குள்ளும் அவர் குடிகொள்கிறார்.
அல்லேலூயா. என் அன்பானவர்களே, இந்தியாவில் இந்த செய்தியை நீங்கள் கேட்கிறவர்கள், நீங்கள் பொய் கிறிஸ்தவர்களாக, பாரம்பரிய கிறிஸ்தவர்களாக, பாவத்துக்கு அடிமையான கிறிஸ்தவர்களாக வாழ மட்டும் நீங்கள் சாத்தானுடைய அதிகாரங்களை ஒருபோது எதிர்க்கவே முடியாது. ஆனால் நீங்கள் எப்பொழுது பாவத்துக்கு செத்து பாவத்தை விற்று விலகி ஆண்டவர் இயேசுவை முழு உள்ளத்தோடு விசுவாசித்து ஏற்றுக்கொள்வீர்களோ, அப்பொழுது உங்கள் மேல் ஒரு அபிஷேகம் இறங்கி வரும். அப்பொழுதுதான் உங்களை கொண்டு உங்கள் குடும்பத்தை ரட்சிப்பார். உங்கள் குடும்பங்களை கொண்டு பல குடும்பங்களை தேவன் ரட்சிப்பார். ஆகவே சத்திய தேவனுக்கு முன்பு, அக்கினி கடவுளுக்கு முன்பு பொய் கதைகளெல்லாம் குப்பைகள் போல எரிந்து போகும். சாத்தானுடைய பாரம்பரியங்களெல்லாம் எரிந்து போகும். இதுதான் இந்தியா முழுவதும் ஒவ்வொரு நாளும் ஆயிரம் மக்கள் பாதாள பேய்களின் வழிகளை விட்டு, பாவ அக்கிரம வழிகளை விட்டு இயேசுவே கர்த்தர் என்று அறிந்து இன்றைக்கு எழும்பி பிரகாசிக்கிறார்கள். ஆமென் அன்பானவர்கள். ஆந்திர பிரதேசத்தில் ஆயிரம் மக்கள், பஞ்சாப் பிரதேசத்தில் ஆயிரம் மக்கள், தமிழ்நாடு எங்கும் ஆயிரம் மக்கள், இதே போல் கேரளா பகுதியில் ஆயிரம் மக்கள், இன்னும் மேலை பகுதிகளெல்லாம், வடநாட்டு பகுதிகளெல்லாம், மலை பிரதேசங்களெல்லாம் ஆயிரம் மக்கள் பொய் ஆவிகளை விற்று இயேசுவே மெய்யான தேவன் என்று அறிந்து கொள்கிறார்கள். சாத்தானுடைய சதிகளெல்லாம் ஆவியானவருக்கு முன்பு நிர்மூலமாய்விடும். இந்த சத்தியத்தை கேட்கிற நீங்கள் உண்மையாய் மனம் திரும்பி உயிர்த்தெழுந்த ஆண்டவரை விசுவாசித்து அவருக்கு சாட்சியாக வாழ ஒப்பு கொடுங்கள். கர்த்தருடைய அக்கினி உங்கள் மேல் இறங்கட்டும். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த சத்தியமான உண்மை மறைக்க, இயேசு எனும் சுவிசேஷத்தை மறைக்க பிசாசு எத்தனை பொய் கதைகளை, பொய் மதங்களை எழுப்பினாலும், எத்தனை பொய் உருவங்களை பிசாசு உருவாக்கினாலும், இயேசுவின் நாமம் அவைகள் எல்லாவற்றையும் அழித்து போடுகிறது. ஆவியார் அவர்களை சுட்டெரிக்கிறீர். இப்பொழுதும் கூட ஆவியானுடைய பிரசன்னம் அவர்களை நிரப்பட்ட ராஜா. இந்தியாவில் இயேசுவே இரட்சகர் என்று அறிகிற அறிவை எங்கள் இந்திய சகோதர சகோதரிகளுக்கு தாரும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.